ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யை நமஹ. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் இரண்டாவது பாடலான துணையும் தொழுந்தெய்வமும் என்ற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுக்கு இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை நாம் தெரிஞ்சிட்டால் நமக்கு எல்லா சௌக்கியமும் அதனால் கிடைக்கும், எல்லா தீமையும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் அது அந்த பொருள் கூட நாம் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். அதை மாதிரி புதுசாக ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சின்னு போகிறோம் அப்படின்னா அவங்கள அடையாளம் நமக்கு தெரியாது. அப்படின்னா அவங்க கூட பழகினவங்கள்ட்ட நம்ம கேட்போம், எப்படி இருப்பாங்க என்ன. அந்த மாதிரி அபிராமி அந்தாதியை பார்த்து, அபிராமி பட்டரை பார்த்து, அபிராமி உங்களுக்காக தோடெல்லாம் எரிஞ்சிருக்காளே, அபிராமி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறதா ஒரு கற்பனை பண்ணினா கண்டிப்பாக இந்த பாடல் அதுக்கு விளக்கம் சொல்லும். அபிராமி எப்படி இருப்பா அப்படின்னு அபிராமி பட்டரை கேட்டால் அவர் இந்த பதிலை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கையில் அணையும். ரொம்ப அழகாக சொல்வார். துணையும் தொழும் தெய்வமும். இந்த பாடல் முதல்ல அபிராமி எப்படி இருக்கா அப்படின்னா, எனக்கு துணையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். இந்த துணைன்னு எப்படிப்பட்ட துணை அப்படின்னா, நிரந்தரமாக இருக்கக்கூடிய துணை, தோன்றா துணை, எப்பொழுதுமே நம்மை விட்டு பிரியாமல் நம்மை காக்கின்ற துணை. ஒரு முடவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் அதை நடக்கிறதுக்காக ஒரு ஊன்றுகோல் வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி 24 மணி நேரம் அது அவள் கையிலே இருக்கும், அவள் கூடவே இருக்கும். அந்த மாதிரி 24 மணி நேரம் இருக்கக்கூடிய துணையாக உமையம்மை இருக்கிறாள். துணையும்னு சொன்னார். அபிராமி எப்படி இருப்பான்னா துணையாக இருப்பா அப்படின்னு. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அப்படின்னா தொழும் தெய்வமும். பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், கும்பிடுறதுக்கு பேர் தான் சாமி. அப்புறம் ஏன் தொடும் தெய்வம்னு ஏன் சொல்கிறார்? தொடர தெய்வம் தொழாத தெய்வம் இருக்கான்னு அப்படின்னா, இந்த இடத்துல சிறப்பு என்னன்னா, உபாசனை கடவுளை போன்றவளாக அபிராமி அம்மை இருக்கிறாள். அது என்னது உபாசனை கடவுள் அப்படின்னா, பொதுவாக ஒரு மந்திரத்தை இறை அருளுடனும் குரு அருளுடனும் பெற்று அதை நாம் வணங்கின்னு வந்தோம்னா அந்த தெய்வமானது பிரத்யேகமாக யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் செய்யும் சிறப்புடையதாக இருக்கும். அதனால தான் தொழும் தெய்வமும்னு சொல்கிறார். இந்த இடத்துல தொழும் தெய்வம்னா உபாசனை தெய்வம். ஒவ்வொரு பைரவரை கும்பிட்றவா இருப்பா, சுவாமியை கும்பிட்றவா இருப்பா. அது மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியாக உபாசகர்கள் இருக்காங்கல்ல, அந்த உபாசகர்களுக்கு தான் அந்த சாமி முதல்ல செய்யும். அதனால் எனக்கு செய்வதில் முதன்மையுடையவளாக இருக்கிறாள் அபிராமி. அதனால தான் துணையும் போட்டார். அடுத்தது தொழும் தெய்வம்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறார், துணை சொல்லியாச்சு, தொழும் தெய்வமும் சொல்லியாச்சு. ஏன்னா துணை கூடவே இருக்கிறது, தொழும் தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குது, அதனால் தொழும் தெய்வம்னார். அதுக்கு அடுத்தது சொன்னார், நிறைய பேர் கோயிலுக்கு போய் பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ரொம்ப காலமாக சாமி கும்பிடுறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி வர்றதில்லை. காரணம் என்னென்னா, இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இல்லைன்னு. நாம் கோயிலுக்கு போகிறோம், அவன் நம்மளை பார்க்கணுமோ இல்லையோ, அம்பாள் நம்மளை பார்க்கணுமோ இல்லையோ. அதனால் என்ன சொன்னார்னா, பெற்ற தாயும் எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க.
அது ஏன் பெத்த தாயின்னு சொல்லணும் அப்படின்னா, செவிலி தாயின்னு தமிழ் ஒரு தாய் உண்டு, வளர்ப்பு தாயின்னு ஒரு தாய் இருக்கா. அதனால பெற்ற தாயின்னு சொன்னார். பெற்ற தாயும் அப்படின்னார். தாய் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ, ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம் எடுத்தோடனே அம்பாளை பார்த்து ஓம் ஸ்ரீ மாதா மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, முதல்ல ஸ்ரீ மாதா அம்மான்னு கூப்பிடுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல பெற்ற தாயும்னு சொன்னார். அன்னைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தாயின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையில் இந்த தாயின்னு வர்ற வார்த்தைக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, தைய வருவதனால் தாய் என்பது பெயர். தை வந்து நின் அடி தாமரை சூடிய சங்கரருக்கு, அவரே சொல்கிறார், வலிய வருவது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் தான். அந்த குழந்தை என்ன பண்ணணும், தூங்கிகிட்டே இருக்கும். இந்த தாயார் என்ன பண்ணுவான்னா, தூங்குறத அந்த தூக்கத்தை கலைச்சி ரொம்ப நாழியாக தூங்கிகிட்டே இருக்குது, பசி அப்படின்னு அதனுடைய பசியை தான் உணர்ந்து கலைச்சி பால் கொடுத்து திருப்பி தூங்க வைப்பா. அந்த குழந்தை கேட்காது, இருந்தாலும் அது வயிறு ரொம்ப ஒட்டி போயிடும். அப்படிங்கிறதுனால தானே அது விரும்பாத போதும் எழுப்பி பாலை கொடுப்பது போல என் பெற்ற தாயை போல பெற்ற தாயும் அப்படின்னு தானே வலிய வந்து, ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், வலி தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். அபிராமி அந்தாதி பார்க்குற பொழுது ஒவ்வொரு பாடலும் அடுத்த பாடல்களுடன் தொடர்புடையது. 100 பாடலுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஒரு இழ மாதிரி போகும் அந்த சம்பந்தம். அந்த மாதிரி அவளாகவே வந்து என்னை ஆட்கொண்டாள், கருணையினால் ஆட்கொண்டாள், அன்பினால் ஆட்கொண்டாள். அன்பில் அம்மா மாதிரி யாரும் முடியாது. அதனால தான் பெற்ற தாயும் அப்படின்னார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அதுக்கப்புறம் அபிராமி, ஏன்னா அவர் சொல்லி முடிக்கணும். அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு தடவை சொல்லும்போது அந்த லட்சணம் குறைச்சலாக இருக்க மாதிரியே இருக்குது, முழுக்க சொன்ன மாதிரியே இல்லை அவளை பற்றி. அதனால் அடுத்த நிலைக்கு தாவறார். துணையும்னு சொன்னார், தொழும் தெய்வம்னு சொன்னார், பெற்ற தாயும்னு சொன்னார். அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, சுருதிகளின் பனையும். பனைனா கிளைன்னு அர்த்தம், சுருதினா வேதம்னு அர்த்தம். சுருதியினுடைய கிளையை போன்று உமையம்மை இருக்கிறாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்தணர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஒருத்தருக்கு அபிவாதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். அபிவாதினா அறிமுகம் செய்யறது. அதில் அபிவாதைய காசிப அவத்சார நைத்ருவ திரையார்ஷய பர்வாணித காசிபோத்திர போதாயன சூத்திர யஜுஸ் சாகாத்தியாயி, அதில் சொல்லும்போது சாக்காத்தியாயின்னு வரும் அப்படின்னு. அப்போ சாக்கான்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் கருவிலே உருவானது முதல் கைலாச பதவி அடைவது வரை அவனுக்கு உரிய நிரந்தர நன்மைக்காகவும் அவனுடைய நிரந்தர துன்பத்தை போக்குவதற்காகவும் சாத்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்களும் மந்திரங்களையும் சாக்கா என்று குறிப்பிடுவார். என்ன புரிஞ்சுக்கணும், சாக்கான்னா என்ன? பிறந்தது முதல், கருவிலே உருவானது முதல், கைலாச பதவி செத்து போனது கூட அந்த சாக்கா பிரகாரம் தான் அவள் கர்மா பண்ணுவாள். அது வரைக்கும் கைலாச பதவி அடைய வைக்கிற வரைக்கும் வேதங்களினாலே சாஸ்திரங்களினாலே பரிந்துரைக்கப்படுகிற மந்திரங்களும் செயல்களும் அதனால் ஏற்படுகின்ற அனுபவத்தையும் சாக்கா என்று சொல்கிறார். இதில் தான் கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, பேர் வைக்கிறது, சீமந்தம் பண்ணுறது, பெரியவளான ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, பூர்வம் அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சாக்காங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா வேத வழியிலே மனிதனுக்கு ஏற்படுகிற மெய் அனுபவமாய் அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்கிறார். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் அப்படின்னார். வேதத்தினுடைய பனைனா கிளைன்னு அர்த்தம், அதுக்கு இந்த பொருள். கொழுந்துன்னா என்ன அர்த்தம்? அதாவது இலையில் முதல் பருவத்தை கொழுந்துன்னு சொல்கிற வழக்கம், தளிர்னு சொல்கிற வழக்கம். அது மாதிரி பனையும்னு முதல்ல சொன்னார், கிளைன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது தடவை என்ன சொல்கிறார், கொழுந்தும் அப்படின்னா வேதத்தை படிப்பதற்கு உண்டான சிக்ஷா, வியாகரணம், நிருக்தம், சந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 சாஸ்திரம் இருக்குது. அதை படித்தாதான் அந்த வேத பொருள் புரியும்.
இல்லைன்னா புரிஞ்சு நாம் எந்த அனுஷ்டானத்தையும் பண்ண முடியாது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ரிலீஜியஸ் வித்தவுட் ஃபிலாசபி இஸ் அ பிளைண்டுன்னு சொல்கிறோம். தத்துவம் இல்லாத மதம் குருடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றுத்துக்கும் காரண காரிய அடிப்படை. வளகாப்பு பண்ணுறோம்னா ஏன் பண்ணுறோம்? உள்ளே இருக்கக்கூடிய கருட்சேமமாக இருக்கிறதுக்கு பண்ணுறோம். சீமந்தம் பண்ணுறோம்னா ஏன் பண்ணுறோம்? ஆண் வாரிசுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் காரணம் இருக்குது. அப்படி காரண காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு உதவுகின்ற சொல்லாகவும் பொருளாகவும் அதை விளக்குகிற பாடல்களாகவும் அதை புரிந்து கொள்வதற்கு உதவுவதுமாக இருக்கக்கூடிய சாஸ்திர வடிவத்தில் அவ இருக்கா. சாஸ்திர சப்தமாக இருக்கா. இந்த சாஸ்திராயச்ச சுகாயச்சன்னு சொல்லுவாள். இந்த சாஸ்திரத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் துக்கமே வராது, சுகந்தான் வரும். சாஸ்திராயச்ச சுகாயச்ச. சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பழக்கம், புகைப்பிடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறோம். யாருக்கு நன்மை? பிடிக்காமல் இருந்தால், யார் பிடிக்காமல் இருக்காளோ அவளுக்கு நன்மை. பிடிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வியாதியும் வரும். அதை மாதிரி அப்படி எந்த தீமையே இல்லாத ஒழுக்கங்களையெல்லாம் மிக அழகாக புரிந்து கொள்வது, சாத்திரங்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. அந்த சாத்திரத்தை புரிஞ்சுட்டா தானே ஃபாலோ பண்ணலாம். அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒத்தாசையாக இருக்கா அம்பாள். சுருதிகளின் பனையும் கொழுந்தும். அதுக்கப்புறம் என்னன்னா பதி கொண்ட வேரும் அப்படின்னா, இந்த வேருங்கிறது சித்தாந்தம். வேதம், வேதங்கம், சித்தாந்தம். இந்த 3 சாஸ்திரத்தையும் சாஸ்திர நூல்களை நமக்கு பரிந்துரை பண்ணுறார். வேதத்தில் இருக்கக்கூடிய அவளுக்கு என்னென்ன சாக்கையோ அதை படிங்கோ. வேத அங்கமான சிக்ஷை, வியாகரணம், நிருத்தம், சந்தஸ் அதெல்லாம் படிங்கோ. அது வழியில் அம்பாள் இருக்கா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இவைகளெல்லாம் உணர்த்தப்படுகிற அனுபவ சாரமாக ஞானபாகமாக விளங்குகிற பதி கொண்ட வேறும் வேதாந்தம்னு சொல்கிறேன். வேத அங்கம் வேற, வேதம் வேற, வேத அந்தம் வேற. அந்தம் முடிவு, வேதாந்தமாக முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய பதி கொண்ட வேறும். இந்த இடத்துல சைவம், அதனால் பதி சப்தத்தினால சொன்னார். சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ஞான வடிவமாக உமையம்மை இருக்கிறாள். பதி கொண்ட வேரும். ரொம்ப நுட்பமாக சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லிகிட்டே வர்றார். அதுக்கு அடுத்தது சொல்கிறார், சாமியினுடைய ஒரு உருவம் சொல்கிறார் சில்பசாஸ்திரத்தில். அந்த சில்பசாஸ்திரப்படி இருக்கக்கூடிய உருவம் பனி மலர் பூங்கணையும். பனி மலர் பூங்கணை. மலர் பூங்கணை அப்படின்னா என்னன்னா, மன்மதன் இருக்கானோ இல்லையோ, அவனுடைய கணை 5, அவனுடைய வில்லு இருக்கோ இல்லையோ, அது பேர் கரும்பு. மலர்கணைன்னு பேர் அவனுக்கு. அந்த பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலை. சிலைன்னா வில்லுக்கு பேர். கருப்பு சிலையும்னா வல்லொற்று மிகுந்ததனால் கரும்பு சிலை. கரும்பு வில்லு பஞ்சபானம். கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும். பாசம் அங்குசம். பாசங்கிறது கயிறுக்கு பேர். அங்குசங்கிறது கயிற்றை வெட்டக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு பேர். கொடியை வெட்டுற ஆயுதத்துக்கு பேர் அங்குசம்னு ஒரு பேர். யானை அடக்கிற அங்குசம் வேற, கொடியை வெட்டுற அங்குசம் வேற. யானை கையில் இருக்கிறது யானை அடக்கிற அங்குசம். ஆனால் அம்பாள் கையில் இருக்கிறது கொடியை, பவக்கொடின்னு பேர். இந்த சம்சார கொடியை, இந்த வம்சத்தை அழிச்சுட்டு மோட்சத்தை கொடுப்பாவ. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அங்குசம். அந்த ஆயுதத்துக்கும் இந்த அங்குசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மென் பாசாங்குசம். அதனால் மென் பாசாங்குசம்னு சொன்னார். கையில் அணையும். இப்படி இவைகளையெல்லாம் கையிலே வைத்து கொண்டிருக்கிற திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பெயரை உடைய திரிபுர சுந்தரி அப்படின்னு பெயர் சொன்னார் சுவாமி. ஆவது அறிந்தனமே, அவள் எப்படி, அவளை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உமையம்மையை 3 நிலையிலே வழிபாடு செய்திருக்கிறார்கள். உருவம் தெளிவாக சொல்கிறார். கையில் பாசம் வச்சுருப்பா, பின் கையில். அப்புறம் அங்குசம் வச்சுருப்பா, அந்த கொடியை வெட்டக்கூடிய அந்த கருவி. அதே லலிதா சஹஸ்ரநாமம் என்னன்னா, ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குசோஜ்வலா மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு ரொம்ப தெளிவாக வரிசலாக சொல்லியிருப்பாள்.
ராகஸ்வரூபம். ராகம்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த ஆசையின் வடிவமாக இருக்கக்கூடிய பாசம். கோபத்தின் வடிவமாக அந்த ஆசையை வெட்டுறது. ஆசைக்கு எதிருணர்வு. கோபத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அங்குசம். மனோரூபேட்சு கோதண்டா, மனத்தின் வடிவிலே இருக்கக்கூடிய கரும்பு. கோதண்டம்னா ஒரு வில்லுக்கு பேர். ராமர் வச்சுருக்கிற வில்லுக்கு, ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிற வில்லுக்கு தனித்தனியாக பேர் இருக்குது. அதில் கருப்பு வில் மன்மதனுக்கு சொந்தமானது. கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படிங்கிறார். அந்த அம்பாள் கையில் இருக்கே, அவள் பேர் திரிபுர சுந்தரி, அவளை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அறிந்தனமேன்னு சொல்கிறார். இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, உருவம், அருவம், அரு உருவம், இந்த மூன்றாகவும் அவர் தியானம் பண்ணுறார். உருவமாக சில்பசாஸ்திரத்தில் சொல்கிறபடி ஒரு அம்பாள் இருக்கா, அவளுக்கு 4 கை இருக்குது, பின் கையில் பாசாங்குசம் வச்சுருக்கா, முன் கை 2த்துலேயும் கரும்பு வில்லையும் மலர்கணைகளையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய அவருடைய பேர் திரிபுர சுந்தரி அப்படின்னு உருவம் சொல்கிறார். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர், அது வரைக்கும் பதிகொண்ட வேரும் வரைக்கும் சாஸ்திரசாரமாக இருக்குது. வேத சாக்கையாக இருக்கா, வேத அங்கமாக இருக்கா, வேத அந்தமாக இருக்கா, சித்தாந்தமாக இருக்கா. இவைகளின் வழியாக நாம் அறிந்து அனுபவம் பெற வேண்டிய தன்மைகள் உடையதாக யாதொரு சாஸ்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அத்துணையாகவும் அம்பாள் இருக்கிறாள். சாஸ்திர வடிவம் அதெல்லாம். அதனால் அரூபம். அரு உருவம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் முதல்லையே ஆரம்பித்தார். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பெற்ற தாயும் வரைக்கும் இதெல்லாம் அரு உருவம். இப்போ அரு உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, இது மூன்றினாலும் உமையம்மையை வழிபடலாம். உமையம்மையானவள் மூன்றத்தையும் தரக்கூடியவள். அருவமாக நாம் வழிபாடு பண்ணுறோம். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுக்கும். திரிபுர சுந்தரி அப்படின்னு உருவத்தை நாம் வழிபடுறோம் அப்படின்னா போகத்தை கொடுக்கும். அதே இன்னும் கொஞ்சம் மேலே போய் அருவுருவமாக வழிபட்டால் போகம் மோட்சம் 2த்தையும் கொடுக்கும். போகம், மோட்சம், ஞானம், இது மூன்றையுமே இந்த ஒரு பாடலில் அழகாக சொல்லியிருக்கார். அம்பாளை எப்படி இப்படிலாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். ஒரே ஒரு சின்ன தகவல்களுடன் அம்பாள் எப்படி துணையாக இருப்பாள் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். அபிராமி பட்டர் ஒரு நாளைக்கு காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறார். போகும்போது சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிறதுக்கு போகிறார். அம்பாள்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு தான் காசிக்கு போகிறோன்னு வழக்கம். அந்த காலத்தில் காசிக்கு போகிறதுலாம் ரொம்ப சிரமம். இப்போ போயிட்டு வர மாதிரி ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் இல்லாத நேரம், பல்லக்கு இருக்கணும், ரத கஜ அந்த மற்ற சௌகரியங்கள்லாம் இருக்கணும். பெரிய வசதி படைச்சவா தான் காசிக்கு போக முடியும். அதுக்கு தகுந்த செல்வங்கள், பயண செலவு எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டார். ராஜாவினுடைய சிபாரிசு அவருக்கு இருந்ததுனால பிற்காலத்தில் சொல்லும். அப்படி இருந்ததுனால அவர் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்படும்போது அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்க போகிறார். அப்போ அம்பாள் அப்போ ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. இவர் வாசலில் உட்காந்துருக்கார். அக்ரஹாரம்னு கோயிலில் பக்கத்திலே இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்திலேயே குருக்களாக இருக்கும். ஐயராங்கெல்லாம் அங்கே தான் இருக்கும். அக்ரம்னா நுனின்னு அர்த்தம், ஹாரம்னா வளைவு. அந்த கோயிலை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்திலேயே தான் இருப்பாங்க இந்த கோயில் பணியாளர்கள்லாம். அதுக்கு பேர் தான் அக்ரஹாரம்னு பேர். அந்த இடத்துல இவர் ஆற்றுலேருந்து வாசலுக்கு பார்த்தா கோயில் காம்பவுண்டு தான் தெரியும். அவர் வாழ்ந்த வீடெல்லாம் இருக்குது. அப்போ அந்த காம்பவுண்டில் இவர் ஆற்று வாசலில் உட்காந்துருக்கார். வாசலில் ஒரு பொண்ணு போகிறதுக்காக இவர் கிளம்பின்னு இருக்கார். தாத்தா நானும் காசிக்கு வரேன். சின்ன பொண்ணாக இருந்தா, நிறைய நகை போட்டுன்னு இருந்தா. அப்போ சாயந்தரம் ஒரு 7-7:30 இருக்கும் மணி. ஒரு சாயரிச்ச அப்படியே பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு காலம்புரை கேட்போம், அம்பாள்கிட்ட காசிக்கு போகலாமா, எனக்கு உத்தரவு கொடு, நான் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்குறதுக்காக போகிறார். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்கிறது, தாத்தா நானும் வரேன் அப்படி. அதுவும் உடம்பெல்லாம் நகை போட்டிருந்தது, ஏகப்பட்ட நகை போட்டிருந்தது. அவர் சாமானியமாக அதை சிந்திச்சு பார்க்கும்போது, யாரோ கோயிலுக்கு வந்திருக்கா போல இருக்குது, செல்வந்தருடைய குழந்தை போல இருக்குது, வழி தவறி இது இங்கே எங்கேயோ வந்துருத்து, ரொம்ப சின்ன குழந்தையாக வேறு இருக்குது. அதனால் அவர் என்ன நினச்சிக்கிறார், நீ ஆற்றுக்கு போமா,
காலம்புரை உன்னை தாத்தா கூப்பிட்றேன், நீ நானும் நம்ம சேர்ந்து காசி போயிடுவோம் அப்படின்னு சமாதானமாக உட்கார்ந்தபடியே அதுக்கிட்ட பேசுகிறார். ஆனால் விடிய காலம்புரை உஷகாலம் உண்டுங்க. காலம்புரை தரிசனத்துக்கு முன்னாடி போகிறார். அந்த உஷகாலத்துக்கு போகும்போது இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்துட்டு, தாத்தா போகலாமான்னு. இவருக்கு எப்படி இருக்கும்? சரி, இது கோயிலில் போய் இதை யாருன்னு கேட்டு விசாரித்து விட்டுருவோம், இது மாதிரி காலம்புரையும் வர்றது என்ன குழந்தை அப்படின்னு நினச்சின்னு போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த குழந்தை வர்றது பக்கத்தில் இவர் நடந்து போயின்னு இருக்கார். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், இவ்வளோ நகை போட்டுருக்காளே, இதெல்லாம் பார்க்குறது இல்லையா அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா. இவாளையெல்லாம் நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, ஒன்றால் தான் ஒரு நகையை இழந்தேன்னா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனால், திருடர்கள்லாம் இருக்காளே, கொஞ்சம் கூட பயம், ஒன்றை கண்டால் தான் நான் பயப்படணும், நீ தான் என்னை மாட்டி விட்ட மக்கள்கிட்ட அப்படின்னா. இதெல்லாம் சொன்னது, ஒன்றை கண்டால் தான் நான் பயப்படணும். அப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றை கண்டா பயப்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் அந்த அம்பாளை பற்றின எல்லா ரகசியத்தையும் அபிராமி அந்தாதியில் வச்சுட்டார். இந்த அபிராமி அந்தாதியை சொன்னால் கண்டிப்பாக அபிராமி வந்தே ஆகணும், அதனால் ஒன்றால் நான் மாட்டின்ட்டேன்னு சொன்னான். அது மாதிரி ஒரு நகையை இழந்ததுனால இழந்துட்டேன்னு சொன்னாலாம். அப்படி ஒரு தோன்றா துணையாக 2 பேரும் பக்கத்தில் போயிட்டு இருக்கா. கோயில் கிட்ட போகிறது, காலில் முள் குத்திட்டு அம்மான்னு கூப்பிட்றாரு. அந்த கையால் அந்த முள்ளை எடுக்கிறா, மறைஞ்சிட்டா அம்பாள். எதுக்கு சொல்கிறேன்னா, நேரடியாக பக்கத்தில் இருந்து தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டுறவ, அப்படி ஒரு துணையாக இருந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி வருவா. இது மாதிரி பல சந்தர்ப்பங்களுக்கு பல பேருக்கு அம்பாள் துணையாக இருந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி துணையாக இருக்கின்றாள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை நம்பி அந்த அன்போடும், அதாவது தாயார் வழியை அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்கிறேன். அந்த அளவிலே உமையம்மையை தாயாகவும் தோன்றாத துணையாகவும், வேதங்களில் இருக்கக்கூடிய சாஸ்திரப்படியும், வேதாந்தத்தில் இருக்கிறபடியும், சித்தாந்தத்தில் இருக்கிறபடியும், கோயில்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகம முறைகளில் பூஜை பண்ணக்கூடிய விக்கிரகங்களிலும் அம்பாள் இருக்கிறதா அறிந்து நாம் வழிபடுவோமாயின் எல்லா நலன்களையும் நாம் பெறுவோம். அதாவது காமியம், மோக்ஷம், ஞானம், இது 3த்தையுமே பெறுவோம் இந்த உரு பாடலினால். இந்த பாட்டை நம்ம முன்னாடி பிரணவத்தோடும் பின்னாடி நமகாவோடும் இந்த உரு பாட்டை நம்ம பாராயணம் பண்ணாலே போகிறோம். நமக்கு அம்பாள் காட்சி கொடுப்பா, அப்படி ஒரு ஞானம் வரும், அனுபவம் நம்ம பேரில் அவள் கருணை பண்ணுவாள். மிகச்சிறந்த அன்பினாலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் விலகும். கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணினா பாவ விமோச்சனம்.